ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பூமியில் அழகும் அற்புதங்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய நிலங்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அபாயமும் ஆபத்தும் நிறைஞ்சிருக்கக்கூடிய நிலங்களும் இருக்குது. அப்படி இந்த பூமியில் இருக்கக்கூடிய 5 அபாயகரமான ஆபத்தான நிலங்கள் என்னென்னங்கிறத பற்றியும் ஏன் அந்த நிலங்கள் ஆபத்தானதுங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இழுக்காமல் ரொம்ப போர் அடிக்காமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நான் உங்கள் ஆர்பிகே அண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான நிலங்களில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது த ஸ்னேக் ஐலாண்ட். பிரேசிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை உலகத்தோட ஆபத்தான இடங்களில் ஒன்றா குறிப்பிடுறதுக்கான காரணம் இந்த இடம் கொடிய விஷத்தன்மையுடைய கோல்டன் லான்செட் வைப்பர்னு சொல்லக்கூடிய பாம்புகளோட இருப்பிடம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலாண்டில் அதிக அளவு பாம்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 5 பாம்புகள் இருக்குமாம். இதனாலேயே பிரேசில் கவர்மெண்ட் இந்த இடத்த பப்ளிக் அக்சஸ்க்கு பேன் பண்ணிட்டாங்க. ஒரு வேளை நீங்கள் ரிசர்ச்சராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் பர்மிஷனோட இந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான நிலங்களில் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் ஐலாண்ட். ஹவாய் அண்ட் பிலிப்பைன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை 20ஆம் நூற்றாண்டில் நியூக்ளியர் டெஸ்ட்டுக்காக யூஎஸ் கவர்மெண்ட் பயன்படுத்தியிருக்காங்க. அதிக நியூக்ளியர் ஆராய்ச்சி மேற்கொண்டதால் இந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய சில இடங்கள் அதிக அளவு ரேடியேஷனால் மாசடைஞ்சிருச்சு. அண்ட் அந்த குறிப்பிட்ட இடங்கள் மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இந்த இடத்தை உலகின் ஆபத்தான நிலங்களில் ஒன்றா குறிப்பிடுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான நிலங்களில் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது பொவெக்லியா ஐலாண்ட். இட்டாலிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஐலாண்ட் ஒரு கைவிடப்பட்ட இடம்னும் மனிதர்கள் போகக்கூடாத இடங்களில் ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பேய்கள் அதிகமாக இருக்கும்னும் அதிக அளவு கொடூரமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த இடம் தனிமைப்படுத்தப்பட்ட இடம்ங்கிறதுனாலையும் பாதுகாப்பில்லாத இடம்ங்கிறதுனாலையும் இந்த இடத்தை உலகின் ஆபத்தான இடங்களில் ஒன்றா குறிப்பிடுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான நிலங்களில் நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது குரூயினாட் ஐலாண்ட். வேர்ல்டு வார் 2ல் அக்காட்லாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்தை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பயாலஜிக்கல் வார்ஃபேர் டெஸ்டிங்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கொடிய அன்ஹராக்ஸ் மாசுபாட்டின் காரணத்தால் இந்த ஐலாண்டை பாதுகாப்பற்ற இடம்னு அறிவிக்கிறாங்க. இது நடந்த சில வருஷங்களுக்கு அப்புறம் இந்த இடத்த பாதுகாப்பான இடம் தான் அறிவித்தாலும் இந்த இடத்த ஆபத்தான இடமாக தான் இதை சுற்றி இருக்கிற மக்கள் பார்க்குறாங்க. இது வரைக்கும் நாம் பார்த்த உலகின் ஆபத்தான நிலங்கள்லேயே கேட்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் மிஸ்டீரியஸாகவும் இருந்தது இந்த ஒரு பர்டிகுலர் ஐலாண்டு தான். இது ஆல்ரெடி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. உலகின் ஆபத்தான தீவுகளில் 5ஆவதாக நாம் பார்க்க போகிறது நார்த் சென்டினல் ஐலாண்டு. இந்த இடம் அந்தமான நிக்கோபாரோட ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வாழக்கூடிய பழங்குடியினர்கள் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலிருந்து பல ஆயிரம் வருஷம் பின்தங்கியவர்கள்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு விவசாயம் தெரியாது, வணிகம் தெரியாது, உணவுகளை எப்படி சமைச்சு சாப்பிடணுங்கிறது தெரியாது, நெருப்பு உருவாக்குறது எப்படிங்கிறது தெரியாது, மருத்துவம்னா என்னன்னு தெரியாது. இவ்வளோ ஏன் வெளியே இப்படியும் உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியும் மனுஷங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ரொம்ப முக்கியமாக வெளி உலக தொடர்புகளை இவங்க வன்முறையாக நிராகரிச்சிருக்காங்க. அதையும் மீறி அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சவங்களை கொல்லவும் செஞ்சுருக்காங்க. இதனாலேயே இந்த இடம் வெளி உலக மக்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லைன்னு இந்தியன் கவர்மெண்ட் இந்த இடத்தை பேன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தை உலகின் தனிமைப்படுத்தப்பட்ட இடம் அப்படின்னும் ஆபத்தான இடம்னும் அறிவிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 5 ஆபத்தான இடங்களில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா எந்த ஒரு இடத்துக்கு போவீங்க? நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ஆஸ் யூஷுவல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.